நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. போட்டோ எடுத்து அந்த சீமானுடைய இல்லத்திற்கு வருகை தந்து கொஞ்சம் சைடில் வாங்க. ஆனால் முன்னாடி மொபைல் யாரு லைட்டாக இருக்கு சார் ப்ளீஸ் சார் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் பின்னாடி பார் வாசனை. Please. Sir, media ஒரு 10 செகண்ட் முன்னாடி வந்து ப்ளீஸ் ரெடி மேம் ஒன் ஐ சீக்கிரம் அவர் வந்து பிரபு வீடியோ வச்சிருக்காரு. அது வந்து ஸ்கூல்ல முதலமைச்சர் அன்பு சகோதரர் யோசப் விஜய் அவர்கள் எங்கள் இல்லத்திற்கு வந்து பூங்கொத்து தந்து பொன்னாடை போர்த்திய அந்த செயல், நாங்கள் மாலை அணிவித்தோம், நானும் துறை வைக்கவும் அவருக்கு சால்வை அணிவித்தோம், மலர் மாலை மல்லிகை மாலை சூட்டினோம், அது வேறு. அவர் இப்படி செய்திருப்பதன் மூலம் எதிர்க்கட்சி தலைவர் ஆகியிருக்கக்கூடிய முன்னாள் முதலமைச்சர் சகோதரர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இல்லத்துக்கு சென்று அவருக்கும் அதைப் போல பூங்கொத்தை கொடுத்து வாழ்த்தை பெற்று வந்திருக்கக்கூடிய இந்த செயல், அறிஞர் அண்ணா அவர்கள் 67 தான் வெற்றி பெற்றவுடன் எதிர்க்கட்சி தலைவர்கள் இல்லங்களுக்கு சென்று வாழ்த்து பெற்றதை நினைவூட்டுகிறது. அவரிடம் மதச்சார்பின்மையையும் ஜனநாயகத்தையும் சமூக நீதியையும் பாதுகாக்கின்ற அரசாக உங்கள் அரசு திகழும் என்பதை உங்கள் பிரச்சார காலத்திலே கூறி வந்தீர்கள். அப்படிப்பட்ட நிலைப்பாட்டுக்கு வாழ்த்து சொல்கிறேன். உங்களுடைய ஒவ்வொரு முயற்சியும் உங்கள் நடவடிக்கையும் மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். 1983ஆம் ஆண்டில் உங்கள் தந்தையார் புதிய இல்லம் கட்டி அதற்கு திறப்பு விழா நடத்திய போது டாக்டர் கலைஞர் அவர்களும் நானும் உங்கள் வீட்டிற்கு வந்தபோது உங்களுக்கு 9 வயது. 18 ஆண்டுகளுக்கு முன்பு மதுரை விமான நிலையத்தில் நான் அமர்ந்திருந்த போது
தொலைவிலே இருந்து என்னை பார்த்துவிட்டு வேகமாக என்னை நோக்கி வந்து நீங்கள் காட்டிய மரியாதையும் அந்த பண்பாடும் என்னை சிலிர்க்க வைத்தது. வெள்ளித்திரை உலகில் இப்படிப்பட்ட பண்பாடுகளோடு இவர் இருக்கிறார் என்று நான் அன்றைக்கு மனதுக்குள் மிகவும் நெகிழ்ந்து பிரமித்து போனேன். அந்த சம்பவத்தையும் அவருக்கு நினைவூட்டினேன். அவர் அதற்கு பிறகு ஐ எம் யுவர் பிக்கஸ்ட் ஃபேன், உங்களுடைய பேச்சின் பரம ரசிகன், இப்பொழுது விக்கிரவாண்டி போறதுக்கு முன்பு உங்கள் பேச்சை திரும்ப திரும்ப போட்டு கேட்டேன் என்று சொன்னபோது எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்கிறது என்றேன். உங்க பேச்சை நான் அந்த அளவுக்கு விரும்பி ரசித்திருக்கிறேன் என்று கூறினார். அதற்கு பிறகு அவருக்கு நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு ஒரு மிகப்பெரிய சக்தியாக அவர் உருவாகி இருக்கிறார். இந்த தேர்தல் முடிவுகளில் அதிர்ச்சி தரத்தக்க ஆச்சரியங்களும் அதிசயங்களும் நடைபெறும் என்று வாக்கு எண்ணிக்கைக்கு 2 நாட்களுக்கு முன்னர் நான் கூறியது அது மெய்ப்பிக்கப்பட்டு விட்டது. இந்த தேர்தல் முடிவுகளில் மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு